ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி உடைத்து ஊற்றிய முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடேறதும் ஒரு 15 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 இன்ச்சு அளவு இஞ்சி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு தக்காளி 1 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பட்டை, 2 கிராம்பு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்த்தனா நல்லா இருக்காது. 4 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாலாம் ஒரு 3 நிமிஷம் நம்ம சாஃப்டாக நல்லா வதக்கலாம். தக்காளிலாம் அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இது 3த்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 2, பச்சை மிளகாய் 1 ஸ்ப்ரிட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இது சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. நாம் இப்போ அந்த மிக்ஸி கழுவுனல அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நான் இப்போ 1 டம்ளர் விட்டுக்கிறேன். ஏன்னா நான் சப்பாத்திக்கு தான் இது செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் எனக்கு திக் கிரேவியாக வேணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சப்பாத்திக்கு. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. போய் அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் கொதித்து நல்லா எண்ணெய் மேலே வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம முட்டையெல்லாம் நான் இப்போ 6 முட்டை சேர்த்துக்க போகிறேன் இதில். ஏன்னா இது நம்ம முட்டை போட்டோம்னா இந்த கிரேவி வந்து இன்னும் திக்காகிடும், அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும். இப்படி தனித்தனியாக உடைச்சி முட்டையை அதில் விட்டுருங்க. இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இது ஒரு கரெக்டாக 6 to 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தோசை, இட்லி, சாதம் எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.